புதுசா டாக் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற கொஞ்சம் பேர் ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் குடுக்குறது இந்த பொமேரியன் ப்ரீட்ஸ் தாங்க. பிகாஸ் ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ், லோ பிரைஸ். அதனால இந்த ப்ரீட்ஸ சூஸ் பண்ணுவாங்கங்க. பொமேரியன் பொதுவா வெரைட்டி ஆஃப் கலர்ஸ்லயும், டிஃபரெண்ட் ஆஃப் வெரைட்டிலயும் வருங்க. என்ன கலரா இருந்தாலும் பொமேரியன் பார்க்கறதுக்கு ரொம்பவே கியூட்டா, ரொம்ப அழகா இருக்குங்க. அதனாலயே நெறைய பேரு இந்த ப்ரீட்ஸ சூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப லைக் பண்ணுவாங்கங்க. வெரை டிஃபரெண்ட் ஆஃப் வெரைட்டி மீன்ஸ் டாய் பொமேரியன், கல்ச்சர் பொமேரியன், மினி பொமேரியன் இந்த மாதிரி அவங்கவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. இந்த ப்ரீட்ஸ் நெறைய ஃபீடிங் எடுக்காது. அதாவது நீங்க ரொம்ப பிரீமியமான ஃபீடிங் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் தேவையில்லங்க. கர்ட் ரைஸ், எக் ரைஸ், மில்க் ரைஸ் இந்த மாதிரியே குடுத்துக்கலாம். அளவா சாப்பிடும், ஆரோக்கியமா இருக்குன்றதால மெடிக்கல் காம்ப்ளிகேட்டட் இந்த ப்ரீட்ஸ்க்கு நெறைய வராதுங்க. அதாவது ஹாஸ்பிட்டல் பிரச்சனை அந்த மாதிரி எதுவுமே வராது. இந்த ப்ரீட்ஸோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். 18 டூ 20 வருஷம் அந்த மாதிரிலாம் வருங்க. அதாவது நான் பார்த்த வரைக்குமே இப்பயுமே எங்க ஊர்ல, எங்க வீட்டு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா 20 வருஷம், 21 வருஷம் ஆன டாக்குங்கலாம் இன்னுமே ஹெல்த்தியா இருந்துட்டு இருக்குங்க. இந்த ப்ரீட்ஸோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஃபால் ஆகுறது தாங்க. அந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வரதுக்கு நாம தான் காரணமா இருப்போம். அதாவது வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி பாத் பண்ணி எடுத்து வந்தா, இந்த ப்ரீட்ஸ்ல வந்து ஹேர் ஃபால் ஆகுறத நம்ம கொஞ்சமா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓனர விட்டு அவ்வளோ சீக்கிரம் யாரோடையும் சேராதுங்க. ஓனருக்கு ரொம்ப லாயலா இருக்குங்க. டக்குனு கொஞ்சம் வைப்ரேட் ஆகும், கொஞ்சம் டென்ஷன் ஆகும். பிகாஸ் அது ஒரு ஷார்ட் டெம்பர் ப்ரீடுங்க. அதனால கொஞ்சம் டென்ஷன் ஆகுங்க. பட் ஓனருக்கு ரொம்பவே லாயலா இருக்கும். ரொம்ப கியூட்டா இருக்கும். ரொம்ப பிளேஃபுல் டாக்குங்க. எப்பயுமே துரு துருன்னு ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கும். யார் ஒருத்தங்க ஃபீட் பண்ணுறாங்களோ, அவங்க ஃபீடிங் குடுக்கல அப்படின்னு சொன்னா, வேற யாராவது வச்சா சாப்பிடாது, அவாய்ட் பண்ணிக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் இருக்கும். இத எடுக்கிறவங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீடிங் நீங்க ரொம்ப மெனக்கெட தேவையில்ல. ரொம்ப ஃபீடிங் விஷயத்தில செலவு பண்ணணும் அப்படின்ற தேவையில்ல. ஹாஸ்பிட்டல் ப்ராப்ளம் கம்பல்சரி மெடிக்கல் காம்ப்ளிகேட்டட் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராதுங்க. லைஃப் டைம் ரொம்பவே ஜாஸ்தி. ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. கரெக்ட்டா எடுத்து வளர்த்தா டிவார்ம்லாம் பண்ணி 20 வருஷம் வரைக்கும் இந்த ப்ரீட தாராளமா எடுத்துட்டு போகலாங்க. வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸ், என்டர்டெயின்மென்ட்ஸ் வீடியோஸ் நெறையவே நம்ம சேனல்ல இருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கூட என்ன கால் பண்ணி நீங்க தாராளமா கேட்டுக்கலாங்க. தேங்க் யூ.